கிட்ஸிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காமனான நேச்சுரலிஸ்டிக் பிளேஸ் தான் பீச், கடல் சொல்லலாம். கடலில் நின்று எல்லோரும் விளையாடும்போது எல்லாரோடைய ஃபேஸ்லேயும் கடல் தண்ணி படும். அப்போ காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஐயோ உப்பு. எதனால் இந்த கடல் தண்ணி இவ்வளோ உப்பாக இருக்குது? இதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். மேகத்திலிருந்து பொழியிற மழை அவ்வளோ சுத்தமாக பூமிக்கு வருது. அது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி ஸ்லைட் ஆசிட் கண்டென்ட்டாக மாறுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரிவர், பாண்ட், லேக் இதிலெலாம் இருக்கிற ராக்ஸ், ஸ்டோன்ஸ் இது கூடலாம் ரியாக்ட் ஆகி அதில் இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அயான், மினரல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ரியாக்ட் ஆகும்போது சால்ட் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. இப்படி அரிச்சிட்டு போகிற தண்ணி கடைசியாக கடலில் போய் சேரும்போது சால்ட் கண்டென்ட் இன்னும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் வால்கனிக் ஆக்டிவிட்டி, கடலுக்கு அடியில் இருக்கிற வால்கனிக்கில் இருக்கிற எரப்ஷன்ஸ் ஏற்படுற எரப்ஷன்ஸ்னால அதில் இருக்கிற சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் டைரெக்டாக ஓஷனில் மிக்ஸ் ஆகுது. இதனாலேயும் சால்ட் கண்டென்ட் அதிகமாகுது. மெரைனில் இருக்கிற ஒரு சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, தனக்கு தேவையான மினரல்ஸை மட்டும்தான் கடல்லேருந்து அப்சர்வ் பண்ணதை தொட்டு உப்பு தன்மையை அப்படியே விட்டுடுது. இதனாலேயும் சால்ட் கண்டென்ட் பீச்சில் அதிகமாகுது. எவாப்ரேஷன், வாட்டர் வேப்பர் ஆகும்போது வாட்டர் மட்டும்தான் மேலே வேப்பர் ஆகி போதே தொட்டு சால்ட் கண்டென்ட் ரிமைன்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதனாலும் டே பை டே சால்ட் கண்டென்ட் பீச்சில் அதிகமாகிட்டே போகுது. தேங்க்யூ.